ஒரு பெருசாக ஆகாயத்துலேருந்து குதிச்சு வந்துட்டாரா அப்படின்வான். உண்மையிலே எல்லோருமே ஆகாயத்திலிருந்து குதித்து வந்தவர்கள் தான். ஆகாயத்திலிருந்து தான் வந்தோம் எல்லாருமே. வள்ளலார் அதுதான் எழுதுவார். ஆகாயம் அனாதி, அந்த ஆகாயத்தில் காற்றும் அனாதி. எப்படி ஆகாயம் அனாதியோ பரமாகாச சொருபராகிய கடவுளும் அனாதி. காற்று அனாதி, கடவுளும் அனாதி. இப்போ கடவுளுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, மாமன் மச்சான் கிடையாது. இதெல்லாம் நாம் நம்ம விருப்பத்துக்கு குழந்தை பாடமாக சொல்லிக்கிட்டாங்க. கடவுளுக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று படைச்சி, அப்புறம் அந்த கடவுளுக்கு மகன் மகளெல்லாம் பிறக்கிற மாதிரி, அப்புறம் அந்த கடவுளுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிற மாதிரி இப்போ நிறைய நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? கடவுள் அதில் இருக்கிறதா சொல்லிட்டு கோயிலில் கடவுளுக்கு ஆண்டுதோறும் திருமணம் நடக்கும். இதெல்லாம் பொம்மை விளையாட்டுன்னு எல்லா ஞானிகளும் எழுதுகிறாங்க. சிறுபிள்ளை விளையாட்டு. கடவுள் தன்மையை சொல்ல வந்தவர்கள் சொன்னார்கள், அடுத்து வந்தவர்கள் வேறு ஒன்றாக சொன்னார்கள். ஆக ஆகாயத்தில் இருக்கிற இந்த காற்று அனாதி, காற்றில் கடவுளும் அனாதி. அதில் அணுக்கள்னு எழுதுறாங்க. கண்ணுக்கு புலப்படாத ஒரு கிருமி. எப்படி விளக்கலான்னா, நம்ம கொரோனான்னு ஒன்று வந்தது இல்லையா, சைனாவிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கண்ணுக்கே தெரியாது. அது மாதிரி இந்த கடவுளுடைய ஒரு அணுவும் கண்ணுக்கு புலப்படாத ஒன்று. அதுதான் இந்த உடம்புக்குள்ளே இருந்து இந்த உடலை பார்க்க வைக்கவும், கேட்க வைக்கவும், கொடுக்க வைக்கவும், எடுக்க வைக்கவும், நடக்க வைக்கவும், பேச வைக்கவும், உண்ண வைக்கவும், உறங்க வைக்கவும், சிந்தனை செய்யவும், கோபம் வர வைக்குது, ஆசை வர வைக்குது. நமக்குள்ளே என்ன இருந்துக்கிட்டு இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரே ஒரு காற்று ஒன்று உள்ளே போய் வெளியே வந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த காற்று நின்று போச்சுன்னு சொன்னால் பார்க்காது, கேட்காது, நடக்காது, கொடுக்காது, எடுக்காது, பேசாது, எதுவுமே பண்ணாது. காற்று இல்லைன்னா ஏதாவது பண்ணோம்? ஒன்றுமே பண்ணாது. காற்றுல அந்த உடம்பை என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் கூட வச்சுருக்க முடியாது. வீங்க ஆரம்பிக்கும், வெடிக்க ஆரம்பிக்கும், துர்நாற்றம் வீசும். உடம்பை கொண்டு போய் எங்கே வைப்பாங்க? எரிக்கணும் அல்லது புதைக்கணும். ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த உடம்பை எரிக்கக்கூடாது, புதைக்கக்கூடாது, நாங்கள் செய்து கொண்ட மாதிரி நீங்களும் செய்யலான்றாங்க. அவங்க ரொம்ப சுலபமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பண்ண சொல்கிறாங்க. நம்ம பண்ணுவதற்கு வழி இருக்கான்னா அவங்களே எழுதி வச்சுட்டாங்க. இந்த உலகத்தில் ஆகாயத்திலேருந்து காற்றோட கலந்து, காற்றுலேயே நெருப்பு இருக்குது, காற்றுலேயே நீர் இருக்குது. காற்று நீரை உருவாக்கும், காற்று நெருப்பை உருவாக்கும். இந்த நீரை உருவாக்கணும், நீர் மண்ணை உருவாக்கும். இவ்வாறு தான் நம்ம